நின்றாய் போற்றி மீளாமையால் என்னை உண்டாய் போற்றி உற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கள் நாள் வீரமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சங்கரனை நின்பாரம் போற்றி போற்றி சதாசிவனை நின்பாரம் போற்றி போற்றி பொங்கரமா நின்பாரம் போற்றி போற்றி புண்ணியனை நின்பாரம் போற்றி போற்றி அங்கமலத்தைனோடு மானும் காணாடுவானின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி தேவரக்கிடையூரியாவின் தேவா போற்றி மூவரக்கரசரித்தமருட பொருளே போற்றி சேவடிக்கடியாக்கி சிறியனின் தம்மை காப்பாய் மேடிய புகழ் படைத்த விஷ்ணராஜா போற்றி போற்றி ஓம் சிறப்பு முறை கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய வெளித்தோல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குடைத்தன்னை எடுத்தாண்ட அங்கையர் கண்ணிம்பிராட்டி அரும்புஞ்சில நகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் மடிகள் போற்றி போற்றி மூவில முகங்கள் போற்றி முகம்பொழில் கருணை போற்றி யாவரும் குதிக்க நின்ற ஈராறு கோள்கள் போற்றி காஞ்சி மாடி வைகும் செப்பேன் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவே போற்றி போற்றி பரமனை மதித்திடா மங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒழித்த வானவர் குருதியும் அகந்தையும் கொண்ட புரிதருவடுகனை போற்றி செய்குவாம் கால வைரவர் திருவடி போற்றி தரைச்சாமிகள் திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் எழுந்திரிய இறைவனுக்கு கொஞ்ச நேரம் சொன்ன பிறகு வாசிக்கிறேன் ஆசைப்படாது பன்மொழி திருமுறையிலே 27 ஞானாசிரிய பெருமக்கள் வழங்கியருடைய 50 புராணங்கள் விண்ணப்பிக்கப்படுகிறது. முதலில் தேவாரம் விண்ணப்பிக்கப்படுகிறது. சம்பளம் பிச்சா பிறந்து பிறந்து இறந்து இறந்து நீங்காத துன்பத்தை அனுபவித்து வரும் நிலையிலே என்று நீங்காத பேரின்பம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவன் ஒன்றே வழி என்று அழுது அழுது அடைந்த ஆன்மா உயிர் பொருட்டு நமக்கு திருவாசகம் தந்த மணிவாசக பெருமானின் திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் விண்ணப்பிக்கப்படுகிறது. ஒன்பதாம் திருமுறையிலிருந்து முற்பகுதியாக விளங்குகின்ற திரு இசைப்பாவிலிருந்து ஒரு இசைப்பா விண்ணப்பிக்கப்படுகிறது. அன்னமாய் விசும்புபரந்து அயன் தேட அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கே என் மனம் புகுந்த எதிரை எங்கும் நான் மறக்க முன்னம் ஐயா ஒருவராம் இருவர் முட்டல்லா நாற்பெரும் தளந்தோல் கண்ணடே
கண்ணரே தேனே அமுதமே கண்ணரே தேனே அமுதமே தந்தை கொண்ட சோழே சரத்தானே. இளமை நில்லாது யாக்கை நிலையாது என்று நிலையான வாழ்வு காணாத நம்மளுக்கு நிலையான பல்லாண்டு தெரிவிக்கும் முகத்தானாக இறைவன் ஒருவனே பல்லாண்டுக்கு உரியவன். அந்த வகையிலே 9ஆம் திருப்பகுதியாக விளங்குகின்ற திரு பல்லாண்டு விண்ணப்பிக்கப்படுவது நிட்டையில்லா உடல் நீத்து எனையாண்ட நிகரில்லா வண்ணங்களும் சித்தன் சிவனடியாரை சீராட்டும் திறங்கருவே சிந்தித்து அட்டமுத்திக்கு என் அகம் நிகழ ஊரமண்டலுக்கு ஆழமீனல் பட்டனுக்கு என்னை தந்தால் மறுத்தாருக்கு பல்லாண்டு கூறுவே. சேக்கிலார் பெருமான் வழங்கியருடைய 12ஆம் திருமை என்று சொல்லப்படக்கூடிய பெரிய புராணம் விண்ணப்பிக்கப்படுகிறது. சென்ற காலத்தின் படுகிறாத்திரம் சென்ற காலத்தில் படுகிறாத்திரம் இனி எதிர்காலத்தின் சிறப்போ இங்கு இங்கு பெருமானே இங்கு இங்கு எழுந்தருள பெற்ற பேரிடனால் எத்தைக்கும் திருவர் உலகோ நன்றியில் நெறியில் அழுந்திய நாடோ நற்பனை வேண்டனும் என்று வெண்டுகள் திருநீக்கு ஒளியை இணங்கிலும் என்னையும் படைக்கணும் என்ன. சம்பந்த ஆண்டாளின் திருவாக்கினாலே அவரது செயல்களினாலே தன் உடலை திரும்பவும் பெற முடியாமல் அருணகிரிநாத பெருமான் கிளியின் வடிவத்திலே இருந்து முருகன் காதிலே கந்தர் அனுபூதி ஓதியதாக நமது முன்னோர்கள் எல்லாம் நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல நமது சடைச்சாமிகளின் இடத்திலே இருந்து உடல் இல்லை என்றாலும் அவர் அருவமாக இருந்து நமக்கெல்லாம் அருள் செய்கின்ற நிலையிலே அவருக்கு திருப்புகழானது திருச்செய்தி விண்ணப்பிக்கப்படுகிறது. அவளோடந்து அதிரவி சிவாராடோ விளையிலே அருகு பூதவேதானோ அவையாட மதுரவாணி ஜானாட மலர் வேதனாராட மருவானோராட மதியாட வனதமானியாராட நெறியமானராட மயிலுமாடி நீயாடி வரவேனோ முருகா வனதமானியாராட நெறியமானராட மயிலுமாடி நீயாடி வரவேனோ கதைவிடாத தோல்விகள் எதிர்வழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாதே கடல் காலி போய் நீர விஜயநேரு தேர்ந்தீடு கனகவேத போடுதி அலைமோதும் உதவி மீதிலே சாயும் உலகமோடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயோன் மருகோனே உதயதாமம்மாள் பால பிரபுடதேவ மாராஜன் உலவுமா